ஜாதக அன்பர்களுக்கு வணக்கம். அதாவது குரு வக்ர நிலை வாக்கியத்தின்படி, வாக்கிய கணிதம், திருக்கணிதம், இந்த 2 திருக்கணித முறைகள் இருக்கு. வாக்கியத்தின்படி இந்த குரு வக்ரம் புரட்டாசி மாசம் 22ஆம் தேதி 8/10/2025 ஆரம்பிச்சு 21/12/2025 வரை இந்த வக்ர நிலை நீடிக்குது. இந்த வக்ர நிலை நீடிச்சதுன்னா என்னென்ன ராசிகளுக்கு, என்னென்ன லக்னங்களுக்கு பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி நன்மை ஏற்படும், தீமை ஏற்படும், இந்த மாதிரி ஒரு கணிதங்கள் இருக்கு. இப்ப மேச லக்னம் குரு வக்ரமாயி கடகத்துக்கு வருகிறார். அப்ப மேச லக்னம் பாத்தீங்கன்னா 4, 8, 12. இது கொஞ்சம் எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல உங்களுக்கு புரியுதா இருக்கும். இல்ல எல்லாத்துக்கும் புரியும். புரியாதவங்க யாரும் கிடையாது, எல்லாத்துக்கும் புரியும். மேச லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்ப புனர்பூசம் அந்த மேச லக்னத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி, 12ஆம் இடத்ததிபதி. இதை 3 இணைச்சுதான் 4, 9, 12 இப்படின்னு பேசுறோம். அப்ப 4, 9, 12 அப்படின்னா 4ஆம் இடம் கல்வி ஸ்தானமாகவும், 4ஆம் இடம் வீடு ஸ்தானமாகவும், 4ஆம் இடம் தாய் ஸ்தானமாகவும், 9ஆம் இடம் தகப்பனர் ஸ்தானமாகவும், பூர்வீகமாகவும், 12ஆம் இடம் அப்ப கல்வியில், சுய முயற்சியில் கொஞ்சம் சிறிது தோல்வி, ஆராய்ச்சியில் தோல்வி, 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் ஆயிரும். இப்ப 4ஆம் இடம் அப்ப இடம் வீடு வாசல்கள். அப்ப இடம் வீடு வாசல்களை ஏதாவது சிறு குற்றம் குறை, தாய் தகவனோட பிணக்குகள், இந்த மாதிரி நிலை மேச லக்னத்துக்கு இந்த குருவினுடைய பாவங்கள் வேலை செய்கிறது. சரி, அடுத்து ரிஷபம். இந்த ரிஷபத்துக்கு பாத்தீங்கன்னா 3, 8, 11 3ஆம் இடம் ஆராய்ச்சி, சகோரஸ்தானங்கள், 8ஆம் இடம் சிரமத்திலிருந்து வெளிவருவது. அப்ப சகாய ஸ்தானங்கள் கிடைக்கும். சிரமத்திலிருந்து உடல் பாதிப்பு, மனநோய் பாதிப்பு, இந்த சிக்கல் உள்ளவங்க சரியாக போய்விடுவார்கள். இந்த குருவுடைய அதிகாரங்கள். மிதுனம் பாத்தீங்கன்னா 2, 7, 10 மாறிவிடும். இப்ப நல்லா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. மிதுனத்தை 2ல குரு இருக்காரு. அவர் புனர்பூசங்கனால 7ஆம் இடம் 10ஆம் இடம் ஆகுது. அப்ப 2, 7, 10னா மிதுனத்துக்கு தொழில் ஸ்தானங்கள், 7ஆம் இடம் நண்பர்கள், 10ஆம் இடம் அதாவது ஏற்கனவே சரியில்லாம இருந்து இந்த குரு வக்கர காலங்கள்ல இந்த நிலைகள் ஏற்படும். அப்ப நம்ம அதை வச்சு நம்ம புரிஞ்சு நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டியதுதான். அப்ப 2, 7, 10 மனைவி ஸ்தானத்தோட சேர்ந்துக்கிறது, கணவர் ஸ்தானத்தோட சேர்ந்துக்கிறது, நண்பரோட சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம் உண்டு, காசு பணம் சம்பாதிச்சிருவாங்க. கடகம் பாத்தீங்கன்னா 1, 6, 9 மாறிடும். 1, 6, 9 கடகத்துக்கு உடல் நோய். 6ஆம் இடம் ஜெயிப்பு ஸ்தானம், 9ஆம் இடம். அப்ப 1, 6, 9 வழக்கு வியாஜ்யங்கள் இருந்தால் சரியாக போய்விடும். வழக்குகளுக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். தான் சுய கௌரவம் இதுல நன்மையாக இருக்கும். சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா 5, 8, 12ல விளங்குது. அவமான ஸ்தானங்கள் 5ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் சிம்மத்துக்கு ஏற்பது. அப்ப குழந்தையோட கல்வியை கவனிக்கணும், தான் விரும்பியதை அசிங்கப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும். அப்ப சிம்மத்துக்கு கொஞ்சம் இந்த குரு வக்ரம் சரி வராது, நன்றாக இருக்காது. அவங்க கொஞ்சம் அந்த விஷயங்களை இப்ப அதிர்ஷ்டங்களை நம்பக்கூடாது. 8ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் நன்றாக இருக்கும். அப்ப அந்த மாதிரி உழைப்புகளை நம்பணும். அந்த சிம்மத்துக்கு நல்லா இருக்கும். அடுத்தது கன்னி பாத்தீங்கன்னா 4, 7, 11 மாறுகிறது. கன்னி ராசிக்காரர்கள் இடம் வீடு வாசல்கள், கல்வி ஸ்தானங்கள், தாயார் ஸ்தானங்கள், 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அத்தனையும் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய சேர்ந்து 11ஆம் இடம் சேர்ந்தது. இப்ப கன்னிகளுக்கு இந்த குரு வக்ரம் நன்றாக இருக்கிறது. சரி, அடுத்து துலாம் 3, 6, 10 விளங்குகிறது. 3ஆம் இடம் ஆராய்ச்சி, 6ஆம் இடம் வெற்றி, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்ப ஆராய்ச்சிகளால எழுத்துக்கள் மூலியமாக ஒரு சகாயஸ்தானத்தினாக சகோதரனுக்கு உதவி செய்வது, பிறருக்கு உதவி செய்வது, இது எல்லாம். அப்ப 3ஆம் இடம் 6ஆம் இடம் சேர்ந்துட்டாலே ஒரு வழக்குகளில் வெற்றி. ஏன்னா 3, 6 வழக்குகளில் வெற்றி நல்லா இருக்கும். துலாத்துக்கு நல்லா இருக்கும். விருச்சகம் 2, 5, 9 அப்ப 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் 2, 5, 11 வந்தா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு, யோகம் உண்டு. 2, 5, 8 வந்தா பணம் ஏமாறுதல் வந்துடும்.
2, 5, 9. அப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யோகம் உண்டு. இருக்கதை வைத்து காப்பாற்றிக் கொள்ளலாம். பணம், வீடு, வசதி வாசல்கள் சேரும். நன்மையா இருக்கும். குழந்தைகள் ஸ்தானம் மேன்மையாகும். நம்மளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க விருச்சிக லக்னமா இருந்தாலும் விருச்சிக ராசியா இருந்தாலும் யோகம் உண்டு. சரி, தனுசு. தனுசு 1, 4, 8 மாறுகிறது. இப்ப தனுசு ராசிக்காரர்கள், தனுசு லக்னக்காரர்கள் தாயார் ஸ்தானங்களை கவனித்துக் கொள்ள வேண்டாம். 1, 4, 8. அப்ப இடம் வீடு வாசல் உங்களுடைய முயற்சியில் நீங்க ஈடுபட்டீங்கன்னா அது தோல்வியை தரும். கல்வி ஸ்தானங்கள், அதாவது வயதுக்கு ஏற்ப நீங்க பலன்கள் நிர்ணயம் பண்ணிக்கோங்க. ஆமா, சரி. அடுத்தது மகர ராசி. மகர ராசி பார்த்தீங்கன்னா 3, 7, 12 ஆகும். அப்போ மகர ராசிக்காரங்க, மகர லக்னத்துக்காரங்க 3, 7, 12 வந்துச்சுன்னா வெளியூர், வெளிநாடு, வெளியே போகலாம். மனைவி ஸ்தானம் சரி இருக்காது, நண்பர் ஸ்தானம் சரி வர மாட்டாங்க, இதெல்லாம் நஷ்டத்தை தரும். அதனால 3, 7, 12 இது விளங்குவதால் மகர ராசிக்காரங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்ப சிம்ம ராசிக்கு மகரத்துக்கு மட்டும்தான் மைனஸா இருக்கு, மிச்சம் எல்லாம் நல்லா இருக்கு. சரி, கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள், கும்பலக்கணத்துக்காரர்கள் 2, 6, 11 நிர்ணயம் பண்ணுகிறது. காசு பணங்கள் வெற்றி, சேமித்து வைத்துக் கொள்ளலாம், நல்ல யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் இது பெருகும். சரி, மீனம் 1, 5, 10 மாறுகிறது. மீன ராசிக்காரங்க ரொம்ப நாள் 5ஆம் இடம்னா குழந்தைகள் ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானங்கள் எல்லாம் வேலை செய்யும். 1ன்னா லக்னம், 5னா அறிவு, 10னா சுருசம், தன்னுடைய அறிவை கொண்டு பெருக்கிக் கொண்டிருக்கூடிய காலங்கள், யோகங்கள் இது எல்லாமே இந்த குருவுடைய பயிற்சினால, குரு பயிற்சியில, குரு வக்கரத்தினால, அதான் ரொம்ப நாள் தடை பெற்று கொண்டிருக்கிறது. நிவர்த்தி ஸ்தானங்களை ஜெயித்து விடலாம். இப்ப ஒரு ஜாதகருக்கு 7ஆம் இடம், விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடம். அப்ப இந்த 7ஆம் இடத்தை குரு இருந்தாலோ, குரு பார்த்தாலோ, 7ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய பார்வைகள் வந்துச்சுன்னா அவங்க சீக்கிரம் ஜெயிச்சிருவாங்க. அப்ப குரு வக்கரமான காலங்கள்ல ஜாதகம் உள்ளவங்க குரு வக்கரமான காலங்கள்ல ஜெயிப்பாங்க. அப்ப இந்த மாதிரி யோக பாவம் அத குருவினுடைய வக்கரம்னு சொல்லுவாங்க. அப்ப குருடைய வக்கரத்தை கவனிச்சிட்டோம். நன்றி, வணக்கங்க.